வெல்கம் டு கோவா கேமிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா கிரானி சாப்டர் 2ல் போட் எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். ஈஸி மூட்லேயே வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து ஏன் இதனால் நான் வந்து வீடியோ போடலன்னா எனக்கு வந்து எக்ஸாம் இருந்தது கைஸ். ஸோ வந்து என்னால் வீடியோ போட முடியல. இன்னொன்று வந்து என்னது எனக்கு இன்னுமே எக்ஸாம் முடியலை. நான் வந்து ஒரு 22க்கு மேலே தான் வீடியோ போடுவேன். 22க்குனா 22ஆம் தேதிக்கு மேலே தான் வீடியோ வரும். எனக்கு வீடியோ வரும். அதுக்கப்புறம் அது முன்னால் என்ன பண்ணுவீங்க கேட்டால் எக்ஸாம் இருக்குது கைஸ், எக்ஸாம் எழுதணும். ஸோ அதனால தான் மன்னிச்சிடுங்க. அந்த தாத்தா வேறு அங்கேருந்து வராரு ஆஹா அன்னிக்கிட்டு. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம இப்படி போய் சுற்றினே போயிடுவோம். நம்ம போகிற நேரம் பார்த்து கிராணி வேறு வருவா கைஸ். நேரம் சரியில்லை. சரி ஓப்பன் பண்ணால் ஒன்றும் இல்லை. நான் கிராணி மட்டும் வந்துடக்கூடாது கைஸ். கைஸ் வந்துட்டான். நான் நினைக்கல. ஐயோ இவன் இந்த பக்கம் வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. சே, இப்போ நம்மளுக்கு டே 4 ஆயிடுச்சு. இந்த ஒரு பொருள் கூட நான் கண்ணால் பார்க்கல. கிராணி மூஞ்ச கூட நான் இன்னும் ஒழுங்காக பார்க்கல. அதுக்குள்ளே தாத்தா என்னை போட்டு தள்ளிட்டாரு ஒன்றும் சொல்கிறதுக்கு. அப்புறம் இன்னொன்று எனக்கு ஒரு பக்கம் உடம்பு வேறு சரியில்லை. ஸோ அதனால தான் வீடியோ வரல கைஸ். 3 காரணம் கிட்டே இருக்குது. ஒன்று ஜுரம், ஒன்று உடம்பு சரியில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது. இன்னொன்று என் ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை. ஸோ அந்த காரணத்தினால என்னால் வீடியோ போட முடியல கைஸ். மிச்சபடி நான் போட்டுருவேன்னு கேட்டால் ட்ரை பண்ணி போட்டுருவேன் கைஸ். இவன் வேறு வந்துட்டு போகிறாங்க. நம்ம வேறு அதை தள்ளுற முயற்சியில் இறங்கி நம்ம அடி வாங்கிடுவேனா. ஸோ இப்போ நான் அங்கேருந்து தள்ளி அந்த டோரை சாத்திட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். வந்து பார்த்தா தான் தெரியுது இது இருக்குது. நம்மளுக்கு தேவையில்ல கைஸ் போட் எஸ்கேப். எதுக்கு கைஸ் இதெல்லாம்? ஆஹா நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேனா இல்லை இங்கே தான் நிற்கிறானான்னு தெரியல. இங்கே இல்லை கைஸ். இப்போ நம்ம இதை போய் ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லை. ஐயோ வந்துட்டா முன்னாடி தான் வரேன். இப்போ தான் ஆஹா எங்கடா இல்லையே, பரவாயில்லையேன்னு சொல்லலாம்ல. சுத்தம் நம்மளுக்கு அங்கே ஏதோ ஒரு பொருள் கிடச்சிருக்கு. தேவையான பொருள் மட்டும் தெரியுது. ஐயோ ஓப்பன் வாகு. ஐயோ ஓடு அச்சுமினே ஓடு. எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியலையே. நான் இந்த பக்கமாக போவோம். அவள் வந்து கீழே வழியாக வந்துடுவான்னு நினச்சி நம்பி அவள் அங்கே தான் போகிறாள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போய் இந்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் இப்படிக்கா சவுண்டை போட்டு நம்ம அப்படிக்கா ஓடிடலாம். எங்கே இருக்காளா எனிபடி? சரி, நான் ஆக்சுவலாக கிராணி கிட்டேருந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வா சூப்பர், நம்மளுக்கு தேவைப்படுது, எடுத்துக்கோங்க. தேவைப்படுது கைஸ், ஆனால் தான் எடுத்துக்கோங்க. என்ன இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ளே ஒன்றும் இல்லை. நம்ம வேறு காலேருந்து காலேருந்து பாருங்க. கிராண்ட்பாவே இன்னும் பார்க்கல. அவன் வேறு எங்கே இருக்கிறான்னு தெரியல. அவன் வேறு வந்தான். அவன்கிட்ட வேறு ஒரு பக்கம் மாட்டிப்போம். இதை நம்ம கொஞ்சம் சாத்திட்டு இந்த ரூம்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். எதா இருக்கா? இதெல்லாம் எனக்கு இப்போ ஏன்டா தரீங்க? நம்ம ஃபியூஸ் எடுத்துகிட்டு ஃபியூஸ் தானே அங்கே போட்டு நம்ம இந்த வழியாக மேலே போயிடலாமா இல்லை வேறு வழியாக மேலே போயிடலாமா? இங்கே தான் சூப்பர். இதுவும் நம்மளுக்கு தேவைப்படுது தான் நினைக்கிறேன். இங்கே போவோம். போயிட்டு இதை மூடிட்டு கீழே போயிடுவோங்க. பூச்சிக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. இங்கே ஓப்பன். வா சூப்பர், ஷார்ட் கன் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. வாங்க நம்ம போய் எடுத்த உடனே எப்படி கிராண்ட் நம்மளை போட்டு கிராண்டாவா கிராண்ட்பாவா ரெண்டுத்துல யாரோ ஒருத்தவங்க நம்மளை போட்டு தந்தாங்க. நம்ம இப்போ கிராண்ட்பாவையோ இல்லை கிராணியோ நம்ம போட்டு தள்ளுறோம். வாங்க போடுவோம். வா 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 என்கிட்ட குறி தப்பாது. எங்கள் கிராண்ட்பா எங்கடா? டே வாடா. எங்கள் உன் ஒய்ஃபை மைக்கை போட்டிருக்கோம். சூப்பர் கைஸ். நான் அப்படியே பயந்து போய் பின்னாடியே போயிட்டேன். ஐயோ காலில் விளாதுரா. நம்ம இதை எடுத்துக்கிட்டு மேலே போவோம் கைஸ். மேலே போய் ஓகே இந்த ரூமில் என்ன இருக்கான்னு பார்ப்போம். சூப்பர், நம்மளுக்கு தேவைப்படுது. இதை எடுத்துப்போம். இதை குடுன்னு எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு கீழே சேர்த்துருவோம் கைஸ். அதுக்கு இந்த இடத்துல போட்டுருவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாத வேலை மொத்தமாக இப்போ தேடிடுவோம். இங்கே தான் இருக்கா? இன்னும் நம்மளுக்கு நான் எத்தனை பொருள் தேவைப்படுதுங்க பார்ப்போம். எனக்கு ஞாபகம் கிடைக்கிறத வச்சு கெசோலினா கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல போட்டுருவோம் கைஸ். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது ஞாபகம் இல்லையே. இதுக்குள்ளே நம்ம இருக்குன்னு காட்டுது. சரி மீட் எடுத்துகிட்டு போய் அந்த தம்பிக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பாவம் கைஸ் அவன் வேறு எனக்கு டக்குன்னு தொண்டை கட்டிச்சு. உள்ளவா என்ன நான் கூட பயந்து போயிட்டேன். நம்ம குத்த தான் வரானு. உள்ள போடாடே. என்ன இருக்குது? பேட்லாக் இருக்குது, தேவைப்படுது. எடுத்துன்னு ஓடிடலாம். எங்கே இருக்குது? எங்கே போடலாம் பேட்லாக்கியை? அவனுங்க வேறு வந்திருப்பாங்க. அவங்க 2 பேர் வேறு வந்திருப்பாங்கன்னு தெரியல. அவங்க வேறு வந்திருப்பாங்களானே தெரியலையே. இப்போ பயமாக்குது.
நம்ம மேலே போய் செக் பண்ணுவோம் கைஸ். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணுறோன்னா இங்கே எதுவும் இல்லை, நம்ம மேலே போயிடலாம். மேலே வந்தால் இங்கே ஏதோ ரூமில் எதாவது இருக்கா, சூப்பர் க்ரௌபாக இருக்குது. நம்மளுக்கு துப்பாக்கி கிடைச்சா நல்லாயிருக்கும் கைஸ். இதில் எதாக்கா இல்லை இதில் சூப்பர் கைஸ் போட்டு. ஐயா 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 எனக்கு போட்டு கீ கிடச்சிச்சு. இது நம்மளுக்கு தேவைப்படுது. இதை போய் இதை கீழே இப்படி போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு க்ரௌபரும் தேவைப்படுது ஆக்சுவலாக. நம்ம அவ்வளோதான் இதை கண்டுபிடிச்சிட்டோமால, நம்ம போய் செட் பண்ணுவோம் கைஸ். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் அவ்வளோதான் கைஸ், அப்படி தான் நினைக்கிறேன். ஆஹா நல்ல வேலை, குதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்காங்களான்னு செக் பண்ண இருக்கிறாங்க. ஸோ நல்ல பிரச்சனை இல்லை. எப்படி இவ்வளோ டைவர்ட் பண்ணுறது, எந்த டைரெக்ஷனில் போகலாம், அவன் எந்த டைரெக்ஷனில் போவான்னு தெரியல. போகிறாளா, நல்லா தூரமாக போகிறா. நம்ம எப்படி குச்சிலாம் போச்சு. இந்த சத்தத்தை கேட்டேன் தாய்க்கடை வந்துருவாளே அப்படின்னு நினச்சேன், வரல. நல்லதான் நம்மளுக்கு. இதை ஓப்பன் பண்ணுவோம். நான் கைஸ் இவங்க முன்னாடி மாதிரி இல்லை கைஸ். எல்லாம் இவ்வளோ உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் மட்டும்தான் கிடைக்குது. வந்துட்டான் இவன் வேறு ஒரு பக்கம் போட்டான். நான் கூட அப்படி ஓடிலாம் நினச்சேன். என்ன கைஸ் இது, ஆனால் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். போய் செட் பண்ணிட்டா ஃபினிஷ் தான் நினைக்கிறேன். என்னடா நினைக்கிறேன்றாலே நினைக்காதீங்க, எனக்கு ஏன் வந்து போச்சு கைஸ். இதெல்லாம் விளாண்டே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால தான். பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன். எப்படி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கைஸ் டக்குன்னு. ஸோ இனிமேட்டு வீடியோ வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாம் அதான் 22ஆம் தேதியோட முடியுது. இதை கொஞ்சம் இங்கே வச்சுருக்கேன் கைஸ். எங்கே இது போடுறது, இதில் இறங்கி வச்சாதான் வைக்க முடியுது. நீங்களும் பார்த்துவீங்க. நானும் என்ன வைக்க முடியலன்னு நினச்சேன், வைக்கலாம் முடியுது. ஆனால் பார்த்து பக்கமா. ஏன் கைஸ் இவங்க நம்மளுக்குன்னு வராங்க. என்ன கைஸ் இப்போ மேலே போகலாமா, சேஃபா? உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா? இப்போ நம்ம அவங்கள சுற்றலாமா? அதோட கண்ணு இருக்கேன், கண்ணு வச்சு அப்படி தான் சொல்லுவேன். கிராணியை கூப்பிடுவோம். ஆஹா போச்சு, பின்னாடியே இருந்திருக்கா கைஸ். சரி என்னதான் நானும் சரி. ஐயோ சே நான் கைஸ் இது நினச்சி பார்க்கல. சரி இருங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம எல்லாம் ஜெயிச்சலாம் என்ன பண்ண ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரி வாங்க, இங்கே தான் போட்டு வச்சிருந்தோம் எல்லாத்தையும். இப்போ கேஸோலின் எடுத்துகிட்டு கீழே போகலாம். இங்கே கிராண்ட் பார்ப்பாங்க டக்குன்னு கூட சொல்ல முடியாது, நேரம் பார்த்து வருவாங்க. இதை ஊற்றிடலாம். ஏன்னா பெருப்பாக டக்குன்னு ரொம்ப தான் பாரு ரொம்பிடுச்சு. இந்த கம்பி எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஐயா நீங்கள் இந்த கம்பி எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? மஞ்சள் பச்சை லைஃப் தானே எனக்கு ஞாபகம் வருதான். போய் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஏன்னா இங்கே தான் போட்டேன் இருக்கிறது. சூப்பர். இப்போ நான் இது இங்கே போட்டேன்னா அவளுக்கு சத்தம் கேட்டு வந்துடுவா கிராணி. ஒன்று சொல்கிறதுக்குள்ள டக்குன்னு போய் இதை வச்சுட்டு வந்துடலாம். இது எங்கே இங்கே வைக்கிறது? இது எங்கே காய்ச்சி வைக்கிறது? இங்கே வச்சு நம்மளுக்கு ஸ்க்ரூ தேவைப்படுது தானே? ஆமாங்க. இப்போ நம்ம வந்து மேலே போய் இங்கே ஏதாவது பொருள் விட்டோமான்னு பார்ப்போம். எனக்கு அந்த டோர் அந்த கேட் எப்படி ஓப்பன் பண்ண ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம போகிறோமா, நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறத ஓப்பன் பண்ணி இதை எடுத்துட்டோன்னா ஸோ அந்த கேட் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வேறு என்ன போட்டுக்கான கீயை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு வராங்க முன்னாடியே. நம்ம எப்படி போவோம்? டக்குன்னு முன்னாடி போவோம். எங்கேயோ கார்கி பார்த்தோம்ல, எங்கே பார்த்தோம்? இங்கே நம்ம இருக்குது. எனக்கு எதுக்கு இது? எனக்கு கார்கி வேணும். கார்கி எங்கே போட்டேன்னு தெரியல. இங்கேயோ போட்டேனா? இங்கேயோ இல்லை காய்ஸ், கார்கி எங்கேயோ போட்டேன். மேலே போவோம் கைஸ். ஐயோ எனக்கு கார்கி வேணும். எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ பேச மாட்டேப்போமே. நல்லா தான் சிரிக்கிறா ராணி. நான் வேறு பேசுறது கேட்குதான்னு தெரியல. ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ அந்த பக்கம் தான் போகிற வேலை இருக்குது. இந்த வழியாக போவோம். என்ன பண்ணுவோம், ராணியை இந்த பக்கம் கூப்பிட்டு நம்ம வந்து அங்கே மேலே வந்து போட்டோம். ஞாபகம் இருக்கா? யூ ஹேவ் நம்பர். இப்போ நம்ம பின்னாடி இருந்து கிராண்ட் வந்து போடாமல் இருந்தால் சரி. அவ்வளோதான் கைஸ். ஸோ இதை எடுத்து நம்ம தப்பிச்சிட்டா போதும். தப்பிக்கிறதுக்குள்ளே எந்த நடுவில் யாரும் வந்துடக்கூடாது.
சுத்தம். நான் இப்போ அங்கே தாங்க போகணும் பார்க்குது. வா பின்னாடி வா. பின்னாடி வா. ஒரு ரெண்டு சுத்தம் கோயிலை சுற்றுற மாதிரி சுற்று. இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு. ஆக்சுவலாக கிராணி அந்த பக்கம் போகிறா, நம்மளும் அப்படி பின்னாடி போயிடலாம். தேவையில்ல கைஸ், நம்ம எஸ்கேப் பண்ண வந்துட்டோம். எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான் வேலையே. நான் சொன்னல இது அவ்வளோதான் கைஸ், இது எதுவும் பண்ண தேவையில்ல. ஸ்டார்ட். அவ்வளோதான் கைஸ், போட் எஸ்கேப் கம்ப்ளீட்டட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.